ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த பெரிய காட்டில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தினமும் விலங்கை கொன்று உண்டது. இதனால் காட்டு விலங்குகள் எல்லோரும் பயந்து எப்போதும் அச்சத்துடன் வாழ்ந்தனர். ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி சிங்கத்திடம் சென்று கூறின, மகா சிங்கமே, நீ தினமும் வேட்டையாடினால் நாங்கள் யாரும் அமைதியாக வாழ முடியாது. அதற்கு பதிலாக நாங்கள் தினமும் ஒரு விலங்கை உனக்கு உணவாக அனுப்புகிறோம். அதனால் நீயும் சுலபமாக உணவு பெறுவாய். நாங்களும் பயமின்றி வாழலாம். சிங்கம் சிறிது யோசித்தது. சரி, நான் இப்போது ஒப்புக்கொள்கிறேன். இனிமேல் தினமும் ஒரு விலங்கு தானாக வந்து எனக்கு உணவாக வேண்டும் என்று சொன்னது. அந்த நாள் முதல் தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திடம் சென்று தன் உயிரை இழந்தது. சில நாட்களுக்கு பிறகு ஆட்டின் வரிசை வந்தது. அந்த ஆடு மிகவும் புத்திசாலியும் அமைதியானதுமானது. அது மனதில் யோசித்தது, நான் சிங்கத்திடம் போக வேண்டும். ஆனால் புத்தியோடு சென்றால்தான் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது மெதுவாக காட்டு வழியாக சென்றது. பாதையில் பெரிய கிணறு இருந்தது. அதில் தெளிந்த நீரில் தன் பிரதிபலிப்பை பார்த்தது. சற்று நேரம் கழித்து சிங்கம் கோபமாக கத்தியது, எங்கே இருந்தாய்? இத்தனை நேரம் ஏன் தாமதமாய் வந்தாய்? அதற்கு ஆடு மென்மையாக சொன்னது, மன்னிக்கவும் அரசே, வழியில் இன்னொரு சிங்கம் இருந்தது. அது என்னை நிறுத்தி இவன் என் உணவு என்று சொன்னது. சிங்கம் ஆச்சரியத்துடன், என் காட்டிலே இன்னொரு சிங்கமா? அது யார் என்று காட்டுவா என்று கத்தியது. அதற்கு ஆடு, அது இங்குதான் இருக்கிறது, வாருங்கள் நான் காட்டுகிறேன் என்று சொன்னது. அது சிங்கத்தை கிணற்றின் அருகே அழைத்து சென்றது. கிணற்றில் நீர் தெளிவாக இருந்தது. அதில் தன் பிரதிபலிப்பை பார்த்த சிங்கம் நினைத்தது, அங்கே இன்னொரு சிங்கம் இருக்கிறது. கோபத்தில் சிங்கம் கர்ஜித்தது, நீ என் காட்டில் வாழ முடியாது என்று கத்தி கிணற்றுக்குள் குதித்தது. ஆனால் அதுவே அதன் முடிவாயிற்று. சிங்கம் நீரில் மூழ்கிவிட்டது. புத்திசாலி ஆடு மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து அங்கிருந்து தப்பி ஓடியது. நீதி: அறிவும் அமைதியும் இருந்தால் வலிமையுள்ளவர்களையும் வெல்லலாம்.